ஸோ இன்றைக்கி வந்து 5th of September. இன்றைக்கி வந்து அம்ரித்சரில் இருக்கோம். ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்து அம்ரித்சர் ரீச் ஆகிட்டோம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு சின்ன பிரேக், நடுவில் ஒரு இடத்துல பிரேக் எடுத்துகிட்டு, அது பல ரீசன்ஸ்னால அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் தென் இங்கே நாங்கள் அம்ரித்சர் ரீச் ஆகிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நாங்கள் போகிறது வந்து வாகா பார்டர். ஸோ வாகா பார்டரில் என்னென்னா, இப்போ பரேட் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொரோனானால. ஸோ அதனால் பார்டர் மட்டும்தான் பார்க்க முடியுமாமா. ஸோ வந்து நான் அந்த வே கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பிட்டோம். ஹரி வண்டி ஓட்டுறான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 32 kilometers 45 minutes காமிக்குது. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரெயிட் ரோடு. அது எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டுன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்குது ரோடு. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless. Thoughts are feeling endless. Sitting up I'm breathless. Anxiety's infectious. I feel so லெஃப்ட் போய் பார்க் பண்ணிக்கணும் போல. भैया 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 1 minute नहीं ये बस जाने दो हमें पार्क में जाने नीचे जाने दो भैया. வலுக்கட்டாயமாக நிறுத்தி வரைஞ்சி விட்டாங்க. அதுதான் மூஞ்சில் கூட வரைஞ்சி விடுவாங்க. ஹரி வேணா வரைஞ்சிக்கோ. நீங்கண்ணா ஆமாம் ஆமாம். அங்கிருந்து இப்போ லடாக் ஆகிங்க. நீங்கள் சேம் मोटरसाइकिल जिदा वाला है. एक मिनट आगे चेंज होता है सीधे 50 दादा झंडे दे तू कर ले यंग भर रहा. कितना भैया? 50 rupees 2 flag 100. ये दोनों के लिए 100 है क्या? नाम गया था नाम गया नहीं कोई बात नहीं भैया. इतना नहीं इतना नहीं விட்றா கிளம்பு. நம்ம பாட்டுக்கு போகலாம். இஷ்டத்துக்கு நிறுத்தி போட்டு விடுவாங்களாமா. விடு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கொடுக்காத 100 rupees भैया. नो चीटिंग भैया. 2 आदमी है. चलिए लो यार फ्लैग का दे दो. चलिए लो எதுவும் கொடுக்காத. इसका दे दो भैया. सारे मुड़के ना पे फ्लैग का दे दो. இஷ்டத்துக்கு சொல்லி விட்டு போயிடுவானுங்க, வரைஞ்சிட்டு போயிடுவானுங்க. கேட்டால் நம்ம 100 அநியாயம் பண்ணுறானுங்க. ஓட்டுட்ட பேருக்கு காசு சொல்லுவாங்க இவ்வளோ. நான் எதுவுமே பண்ணல. என்னமோ டோக்கன் கொடுக்குற மாதிரி கிட்ட வந்தான். கையில் அவன் பாட்டுக்கு எடுத்து வரைஞ்சி விட்டான். சரி சும்மா வரைகிறானாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 10 ரூபா 20 ரூபா கிட்ட பரவாயில்ல. ஏண்டா நான் ஏன் ஊர் போல போட்டு இங்கே வந்துடுவேனடா அந்த மாதிரி இருக்கிறேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம், பாய். கொடுமை என்னென்னா எங்களை ஒரு 1 kilometer முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோவிட்னால உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பரேட் கிரவுண்ட்ஸை பார்க்கவாது விடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஸோ இந்த கிணறுல தான் நிறையா பேர் விழுந்து செத்ததாக சொல்கிறாங்க. அந்த ஜாலியன்வாலா பாக் நடந்தப்போ ஆக்சுவலி வெளியே இருந்து பார்த்தா உள்ளே எவ்வளோ டெப்த்துனே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு டீப்பாக இருக்குது இந்த கிணறு.
இங்கே பாருங்கள் அவங்க பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே புல்லட் மார்க்ஸ். அப்புறம் ஜாலியன்வாலாபாக் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock வரைக்கும் எந்த பிளானும் இல்லை. அதனால நாங்கள் வந்து டயர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பைக்குக்கு. ஏன்னா பைக்கோட டயர்ஸ் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் இனிமேல் வரது எல்லாமே வந்து காட் செக்ஷன்ஸ். அதனால் வந்து டயர்ஸ் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அண்ட் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:30க்கு தான் நாங்கள் வந்து கோல்டன் டெம்பிள் போனோம். ஏன்னா வந்து நைட் டைமில் அங்கே இருக்கிற லைட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கோல்டன் டெம்பிள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே பைக் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால அங்கே ஆட்டோஸ் மாதிரி நிறைய பேட்டரி கார்ஸ் வந்து போகுது. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து கோல்டன் டெம்பிள் ரீச் ஆனோம். அதனால் ஜாலியன்வாலாபாக் போயிட்டு டேரெக்டாக அப்படியே கோல்டன் டெம்பிள் போகணுன்னா நம்ம நடந்தே போய்க்கலாம் அங்கேருந்து. खुश रहो.